போச்சம்பள்ளி மற்றும் ஊத்தங்கரை அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மஞ்சள் கிழங்கு மற்றும் மஞ்சள் கொத்துக்கள் அறுவடைக்கு தயாராக இருக்கின்றன. இதுகுறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ், முழு விவரங்கள் என்ன? பத்மநாபன், தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை வருகின்ற 15ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் உழைக்கும் மக்கள் இயற்கைக்கும் உழவு தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கும் கால்நடைகளுக்கும் நன்றி செலுத்தும் விழாவாக இந்த பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படும். இந்த பொங்கல் விழாவில் கரும்பு செடியுடன் கூடிய பச்சை மஞ்சள் கொத்து போன்ற முக்கிய இடம் பிடிக்கக்கூடியவர். இதில் மங்கள பொருளாக விளங்கும் மஞ்சள் கிழங்கின் வாசனை வீடு முழுவதும் மனம் வீசும் வகையிலும் பொங்கல் பானையை அலங்கரிக்கவும் பூஜையில் வைத்து வழிபடவும் மஞ்சள் கொத்து செடிகள் பயன்படுத்திருக்காங்க. இதற்காக போச்சம்பள்ளி மற்றும் ஊத்தங்கரை சுற்று வட்டார பகுதிகளில் சுமார் 500 ஏக்கர் பரப்பளவில் மஞ்சள் பயிரிட்டிருக்காங்க. விளைந்த மஞ்சள் செடிகள் கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, வேலூர் மற்றும் சென்னை ஆகிய பகுதிகளுக்கு அனுப்ப தயார் நிலையில் இருக்கு. இந்த ஆண்டு பெய்த மழையினால் மஞ்சள் செடிகள் சற்று பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக மஞ்சள் கொத்துகளுக்கு தட்டுப்பாடும் ஏற்படலாம். எனவே கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு மஞ்சள் செடிகள் கொத்து சற்று விலை உயர்த்தி விற்பனை செய்தால் மட்டுமே மழையினால் ஏற்பட்ட இழப்புக்கு ஓரளவு ஈடுகட்ட முடியும் என விவசாயிகள் எதிர்பார்ப்பாக உள்ளது. பத்மநாபன். காட்சிகளோடு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். பார்னப்பள்ளி பஞ்சாயத்துல நாங்க மஞ்சள் கரும்பு ரெண்டும் பயிரிட்டு இருக்கோங்க சார். வருஷம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வருஷமும் பண்ணிருக்கோம் 5 ஏக்கர்ல. வருஷம் இது பொங்கலை மையப்படுத்தி நாங்க கரும்பு மஞ்சள் ரெண்டுமே பயிரிடுறோம். எங்கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா 8 ரூபாயில இருந்து 10 ரூபாய் வரைக்கும் இந்த மஞ்சள் ஒரு குத்து வாங்கிட்டு போறாங்க. ஆனா சந்தையில பாத்தீங்கன்னா 25 இருந்து 30 ரூபாய் வரைக்கும் விற்கிறாங்க. அது இடையில இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமான வருமானம் போய் செய்யறது. நாங்க ஒரு வருஷம் கஷ்டப்பட்டாலும் அதுக்கு உரிய விலை கிடைக்கிறது இல்லை. ஏதோ அரசு பார்த்து அந்த விலையை உயர்த்தி அதுக்குன்னு ஒரு மினிமம் பிரைஸ் பிக்ஸ் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். இப்ப அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா, இப்ப பொங்கல் பரிசு பொருள் பாத்தீங்கன்னா கரும்பு தராங்க, சர்க்கரை கொடுக்குறாங்க, அரிசி கொடுக்குறாங்க, அமௌண்ட் 3000 தராங்க. மஞ்சளும் சேர்த்து கொடுத்தா மஞ்சள் விவசாயி பயனடைவாங்க. அரசுக்கு கேட்டுக்கொள்கிறோம்.